சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வி. சற்று முன் அதிர்ச்சி. திமுகவின் பாகுபலி வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளின் மீது அதீத கவனம் செலுத்த திட்டமிட்டிருக்காரு விஜய். அந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் பட்டியலை முன்பே அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. விஜய் தலைமையிலான தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிரடி வியூகங்களை வகுத்து வருது. கூட்டணி அமைப்பதையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு முழுவீச்சாக திமுகவின் பலவீனங்களை அறிந்து அதற்கேற்ப திட்டங்களை அமைப்பதில் விஜய் கவனம் செலுத்த சத்தமில்லாமல் ஒரு குழுவை அமைச்சுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன்படி திமுகவில் உள்ள முக்கியஸ்தர்களின் தொகுதி, அவர்களின் செல்வாக்கு, செயல்பாடுகளை ஆராய்ந்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறார் விஜய். அத்தோடு அந்த திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தாவேகாவில் யாரை களமிறக்கலாம் என்பதை கேட்டு வருகிறாராம் விஜய். அந்த வகையில் விஜய் குறிவைத்திருக்க முதல் தொகுதி முதல்வர் மு.க.ஸ்டாலினோட கொளத்தூர். மு.க.ஸ்டாலின் 11/16/2021 ஆகிய தேர்தலில் தொடர்ந்து கொளத்தூரில் வெற்றி பெறாரு. இந்த முறையும் கொளத்தூர் தொகுதியே ஸ்டாலினோட சாய்ஸாக இருக்குது. இந்த தொகுதி சென்னை வடக்கு மக்களோட தொகுதியின் ஒரு பகுதி. ஆனால் இந்த முறை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதிக்கு எந்த நலத்திட்ட உதவிகளும் செய்யவில்லையாம். அதனால் அங்கிருக்கும் மக்கள் அனைவரும் திமுகவிற்கு எதிராக நிற்பார்கள் என்ற அச்சமும் எழுந்திருக்கு. ஆகையால் அத்தனை அம்சங்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள இந்த முறை தாவேகா முனைப்பு காட்டி வருது. கொளத்தூரில் இளைஞர்கள், பெண்கள் ஆதரவும் விஜய்க்கு அதிகமாக இருக்குது. அத்துடன் தாவேகாவை சேர்ந்த ஸ்டாலினுக்கு எதிராக களமாடக்கூடிய தகுதியுள்ள வேட்பாளரை களமிறக்க திட்டமிட்டிருக்காரு விஜய். ஸ்டாலினுக்கு எதிராக தாவேகாவை சேர்ந்த தொழிலதிபர் பாலாஜியை களமிறக்க விஜய் தேர்ந்தெடுத்துள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. YBM டிராவல்ஸ் நிறுவனத்தின் பாலாஜி முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். கொளத்தூர் தொகுதியில் நன்கு அறியப்பட்டவர். பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பாதிக்கப்படும் மக்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து வருகிறார். தாவேகா முதல் மாநாடு தொடங்கி அண்மையில் நடந்த கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தனது பேருந்தில் அழைத்து வந்து விஜயை சந்திக்க வைத்து மீண்டும் கரூர் போய் பத்திரமாக இறக்கிவிட்டது இவரது டிராவல்ஸ் நிறுவனம்தான். அதேபோல் சேகர் பாபுவின் செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்த திமுகவினரும் தாவேகா வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் மனநிலையில் உள்ளதா சொல்லப்படுகிறது. ஆகவே பாலாஜி கொளத்தூர் தொகுதியில் களமிறங்க இப்போதே தயாராகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. திமுகவின் பாகுபலி வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளின் மீது அதிக கவனம் செலுத்த திட்டமிட்டிருக்காரு விஜய். அதனால் ஸ்டாலின் கண்டிப்பாக இம்முறை ஆபத்து தான். சொந்த தொகுதியிலே ஸ்டாலின் தோற்று விடுவார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. ஒருவேளை சொந்த தொகுதியில் ஸ்டாலின் வெற்றியை பெறாமல் விட்டால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.